அறிவுடை பெரியர் சாத்தான்குளம் வியாபாரி அவரது மகன் இருவரும் சாத்தான்குளம் காவல் நிலையத்திலே அடைந்த சித்திரவதையாலும் சிறையிலே பெற்ற சித்திரவதையாலும் அவல மரணம் அடைந்ததை நாடே அறியும். அந்த வழக்கு இவ்வளவு நாளும் அனுமாறுவால் போல நீண்டு கொண்டே போகின்றது. இந்த நிலையிலே விசாரணைக்கு சென்ற மதுரை உயர்நீதிமன்ற ஓய்வு நீதிபதியை நாளாந்தர வார்த்தையால் திட்டியிருக்கின்றார் அங்குள்ள காவலர். நீதித்துறைக்கே சவால் விட்டது போல தடித்தனமாய் கூறியிருக்கின்றார், நீ ஒன்றும் புடுங்க முடியாது என்று. இது சிங்கத்தின் தாடியை பிடித்து இழுப்பது போல அல்லவா இருக்கின்றது. மேஜிஸ்ட்ரேட்டை வம்புக்கு இழுப்பது, நீதித்துறையை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கே வெந்த பொண்ணில் வேல்வாய்ச்சது போலாகும். ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜரி. மேலும் இந்தியன் பீனல் கோட் படி இது அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றமாகும். அன்லாஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட். வேலியே பயிரை மேய்கின்றதென்றோ. ஆகவே அந்த காவலர் மீது எஃப்ஐஆர் போட்டு கை விலங்கோடு சிறை கொட்டடிக்குள் தள்ளுவதே நாட்டுக்கும் நீதித்துறையின் கண்ணியத்திற்கும் நாம் செய்கின்ற மரியாதையாகும். தாமதமின்றி நீதித்துறை அதை உடனே செய்திட வேண்டுகின்றோம்.